காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். இங்கே நாவலர்கள் வந்திருக்காங்க, 4 பேர் வந்திருக்காங்க. எல்லாவற்றையும் மேடையில் பக்கத்தில் டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள் ஒரு சிறந்த நல்ல மருத்துவர். கொரோனா டயத்தில் 2வதுல அவங்க ஆஸ்பத்திரிக்கு போன யாரும் டிக்கெட் வாங்கலை, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. உண்மையை சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒரு 93 வயசு ஆளை அனுப்புனேன். பெருவார் பரலோகம்னு நினைச்சேன், அப்போ போல. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க போது ராத்திரி இவருக்கு தெரியாம போய் புரோட்டா அடிச்சுட்டு வந்துட்டாரு. திருப்பி வீசிங்க வந்து 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு போய் இப்போ தான் போன வருஷம் தான் இறந்தாரு. அந்த அளவுக்கு ராசியான ஒரு சார் மட்டும் இல்லை, வள்ளல் கர்ணன் இன்னைக்கு யாருக்கு சொல்லணும்னா அவர் தான் சொல்லணும். ரொம்ப சொல்லி லைவ்ல வீட்டில் பார்த்து அதில் பிரச்சனை வந்துடக்கூடாது, அது வேற பயமா இருக்கு. வராது, வந்தால் போயிட்டு வாங்கடான்ட்டுவார். ஆகவே அவர்களை நான் முதல் வணக்கம் அவர்களுக்கும், 2வது நம்முடைய அறிஞர் பெருமக்களை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அருமை சகோதரர் சங்கரலிங்கம் அவர்கள், தூத்துக்குடி தாமுயகாசா அன்பர், அடுத்தால இருக்கிற வட்டாட்சியர் செல்வம் அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். ஆமாம், அவரு நம்ம கூட வரணும்னு ரொம்ப பிரியப்படுதார். ஆமாம், பிறகு சொல்லுவான், தம்பா உட்காருவியா, சுற்றிக்கிட்டே வந்து பயமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொல்லரசி, இசையரசி, மங்கையர்க்கரசி குமரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு பூரா போயிட்டு இருக்காங்க பேசுறதுக்கு. அந்த வகையில் சிறந்த சகோதரி அவங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வள்ளியூர் கலை அறிவியல் கல்லூரி பேராசிரியை மகாலட்சுமி இருக்காங்க, முனைவர். அவங்க முனைவர் பட்டம் வாங்கின ஆள். அப்புறம் சுஜிதா, அவங்க இயற்பெயர் வேறு, உங்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் பணியில் இருக்காங்க, நல்லா பாடுறாங்க. அதனால் அவங்களையும் இங்கே வச்சுருக்காங்க. எல்லாரையும் வணங்கி இன்னைக்குள்ள தலைப்புக்குள்ளே போயிடுவோம். காலத்தால் நிலைப்பவை எது, சுகராகங்களா சோக கீதங்களா? ஏன்னா இந்த தலைப்பை யாரும் போட மாட்டாங்க. தீர்ப்பு சோக கீதங்களான்னு சொல்லிட்டா அதுதான் அவருக்கு கடைசி பட்டிமன்றம் ஆயிரும். அதனால் போட மாட்டாங்க. நாங்கள் துணிஞ்சு போட்டிருக்கோம், நம்ம போனாலும் என்ன கெட்டு போயிட போகுது. அதனால் ஒத்தையில் போக மாட்டாங்க. சனிக்கிழமை இன்னைக்கு போகிறதா இருந்தாலும் ஒத்தையில் போக மாட்டாங்க. அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாரையும் வணங்கி ரொம்ப அருமையான இந்த தலைப்பில் சுகராகங்கள் சோக கீதங்கள், இந்த தலைப்பில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. சுகராகங்களில் ஒரு அவங்களுக்கு தெரியும் எது சுகம். பிரபுக்கு எல்லாமே சுகம்தான் இருக்கட்டும். பொதுவாக காதல் பாடல்கள் சுகத்தினுடைய அறிகுறியாக நம்ம வச்சுக்கலாம். எனக்கு அதாவது திருநெல்வேலி டவுனில் 96 முதல் இசை பட்டிமன்றத்தை 5 மணி நேரம் நடத்தியிருக்கோம். அப்போ என்னென்னா 8 மணிக்கு ஆரம்பிப்போம். வீட்டில் சாப்பிடாமல் வந்தவன் 9:30க்கு சாப்பிட போவான். அந்த நேரம் ஃபர்ஸ்ட் ஷோ விட்டுருவான். ராயல், ரத்னா, பார்வதி எல்லாமே அப்படியே நிற்பான். அவன் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிற நேரம் செகண்ட் ஷோ முடிச்சிடும். இப்படி 5 மணி நேரம் நடத்தின நிகழ்ச்சி இப்போ நாங்கள் 1.5 மணி நேரத்தில் நடத்தினோம்னா எனக்கே காணாது. எதை விட எதை சொல்லன்னு தெரியாமல் ஒரு இதில் இருந்துகிட்டு இருக்கோம். அரியெல்லாம் ஒரு பெரிய இசை குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறாரு. வாசிப்பார், நல்லா வாசிப்பார். இல்லை சுகம் எதெல்லாம் சுகம்னா ஒவ்வொருத்தருக்கு டேஸ்ட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம செழியன்ட்ட கேட்டால் அவர் ஒன்று சொல்லுவார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பாமணிக்கு வேற ஒன்று பிடிக்கும், வேற ஒன்று பிடிக்கும், அதுதான் சுகம் பாரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுகம் இருக்கும். இதில் இந்த ஒரு விஷயம் சொல்லணும், ஒவ்வொரு வருஷமும் இசை பட்டிமன்றத்தில் 100 ஆண்டு முடித்த கவிஞர்கள், போன வருஷம் பூவை செங்குட்டுவன் போனதுனால அவர் பாட்டோட ஆரம்பித்தோம். இந்த வருஷம் ஒரு ஆளை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த எந்த ஆளுங்கிறது நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் நீங்களே தெரிஞ்சுக்கிடுங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு இப்போ பாராளுமன்றத்தில் 2 அவை இருக்கு இல்லையா, ராஜ்யசபா லோக்சபா, மக்களவை
மாநிலங்களவைன்னு இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலேயும் சட்டப்பேரவை இப்போ ஒன்று தான் இருக்கு. முன்னால் 2 இருந்தது. மேலவை, மேலவை, சட்டப்பேரவை இருந்தது. இதில் ஒரு எம்எல்சி ஒருத்தர் இருந்தார். அந்த எம்எல்சி வந்து ஒரு நாள் அவர் ரூமை கதவை தொட்டுறான். திறந்தா ஒரு சின்ன பையன், வாடலான உருவம், எளிமையான உடை, இதோட ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தார். என்னப்பா யார் நீ, என்ன வேணும்னாரு. இல்லை, நாங்கள் இந்த கச்சேரியெலாம் நடத்திக்கிட்டு இருக்கோம், உங்கள் பாட்டுக்கு நான் இசையமைக்கலாம்னு நினைக்கேன் அப்படின்னாரு. எப்பா, நான் இசையமைக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, எல்லாமே மொத்தமாக ஹெச்எம்வி தான், அவங்க பொறுப்பு தான், அவங்களுக்கு தான். இல்லை, அவங்கள பார்த்துட்டு அவங்க தான் உங்களை பார்க்க சொன்னாங்க. அப்படியா, உள்ளவான்னு கூப்பிட்டுட்டு அந்த ஆள் ரூம்ல ஒரு பெட்டி இருந்திருக்கு. பெட்டினா என்னது? ஹார்மோனிய பெட்டி. நீங்கள் சூட்கேஸ் பெட்டி எல்லாம் நினைச்சிடாதீங்க, அது நமக்கு தேவையே இல்லை. ஹார்மோனிய பெட்டி இருந்தது. அப்போ ஒரு பாடலை கொடுத்து இந்த பாட்டுக்கு இசை அமைச்சு கொடு பார்ப்போம்னா உடனே உட்காந்து ஹார்மோனியத்தில் போடுறாரு. அந்த பாட்டு ஹெச்எம்வி ரெக்கார்ட்லேருந்து ராயல்ட்டி, அவர் வாங்கின சினிமா இல்லாத பாடல்களிலேயே அதிக ராயல்ட்டி தந்த பாட்டு. இவர் பெருசா நல்லா வருவார் அப்படிங்கிறது அன்னைக்கே சொல்லிட்டாரு. பாட்டு எது தெரியுமா? தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் நில்லு, திருநபியிடம் போய் சொல்லு, சலாம் சொல்லு. தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் நில்லு, திருநபியிடம் போய் சொல்லு, சலாம் சொல்லு. இப்போ அனைவருக்கு யார் அந்த எம்எல்சிங்கிறது தெரிஞ்சிருக்கும். கேள்வி இன்னொரு பாட்டு இருக்கு, அதையும் பல்லவி மட்டும்தான் போட போறேன், ஏன்னா முழு பாட்டும் போடுறதுக்கு நேரம் இல்லை. அதனால அந்த ஆளு அதை தொடர்பாக ஒரு கேள்வி கேட்பேன். நீங்க சொல்லிட்டா எவ்வளவு கொடுக்கலாம்? 100 ரூபா போதுமா? 100 ரூபா போதுமா? இந்த முகூர்த்தம் கொடுக்க சொல்லுவாரு. இப்படி ஆட்களை பக்கத்தில் வைக்கிறது எவ்வளவு ஆபத்து. இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த அதெல்லாம் பாப்பாக்கூடிய அதெல்லாம் உள்ள வைங்க. கேள்வி என்னன்னு உங்களால் இப்போ கணிக்க முடியாது. இவரு ஒரு இந்த பாட்டு வந்து ஆரம்பத்தில் தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு பேஸில் போட ஆரம்பிக்கார். நாகூரனிப்பா வந்து பேஸில் பாடுற ஆளே இல்லை. எல்லாரும் 7 கட்டையில் நின்னோம்னா இவர் 8க்கு போயிடுவார். அப்படி ஆள் அவரு. ஒரு ஆனாலும் 2வது அந்த முதல் சரணத்தில் என்ன சன்மார்க்கம் வென்ற நபின்னு மேலே போயிடுவார். அவளை அறியாமலே இவர் போட்டதை தாண்டி மேலே போய் பாடிடுவார். இந்த 2 பாடலும் ஒரே கவிஞர் எழுதினது. நீங்கள் எதிர்பார்க்காத கேள்வி ஒன்று வருது. இசையமைச்சது இளையராஜான்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. தென்றல் காற்றே கொஞ்சம் நெல்லுன்னு முதல்ல நாகூரணி பார்த்தா அவர் அதை வச்சு தான் அவர் மேலே வாரார். இளையராஜா நாகூரணி பாக்கு போட்ட முதல் பாட்டு. இந்த நாகூரணி பாவை ஏன் சொல்கிறோம்னா, கடந்த டிசம்பர் 25 அவர் பிறந்து 100 ஆண்டுகள் முடியுது. இந்த கேள்வி என்னன்னா, இந்த 2 பாடல்களையும் ஒரு கவிஞர் தான் எழுதினார். அந்த கவிஞர் யாரு? பாத்தியா? நான் நம்பல. துண்டு இருந்தா போட்டு தாண்டு. காசிம் தான் அந்த பாடல்களை எழுதின பிறகு பார்த்துட்டா சொல்லிட்டாரா? பாப்பா கூடிய உள்ள வைக்க சொல்லிட்டா, இவரை வச்சு சொல்ல. சண்டால பாவியலா இருக்கலப்பா. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் சஸ்பென்ஸ் கொடுக்கலாம்ல. 100 ரூபாயா மோதிரம்? நான் சொல்ல, அவர்கிட்ட வைங்க. அவரு தாராரா? டாக்டர் சொல்றாரு, நான் சொல்ல. அவர் தான் தாராரு அப்படிங்கிறாப்ல. அவருக்கு தெரியும் கொடுத்தா 1க்கு பதிலா 2 வந்துடும் இல்லையா? அந்த அருமையான ஒரு கலைஞன். ஒன்று சொல்றேன் கேளுங்க. 3 பாடகர்கள். டி.எம். சௌந்தரராஜன் 4 தலைமுறைக்கு நின்னார்.
எஸ்பி பாலசுப்ரமணியம் 3 தலைமுறைக்கு நின்னார். ஆனால் நாகூர் அனிபா 6 தலைமுறைகளுக்கு நிற்கார். ஏன்னா டிஎம்எஸ் 1950க்கு பின்னால வராரு, எஸ்பிபி 70ல வராரு. 7 வயதிலே பாட ஆரம்பிச்சு 11 வயதிலே தனி கச்சேரி நடத்தியவர் நாகூர் அனிபா. 6 தலைமுறைக்கு பாடிய மிகப்பெரிய கலைஞருக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பர்களே, நாகூர் அனிபாவினுடைய பாட்டை எதையோ பார்த்து சொன்ன இருந்தாலும் ஒரு 100 ரூபா கொடுத்துருங்க. ஏன்னா சுகராகத்துக்கு ஒரு சாம்பிள் கொடுத்தாச்சு. இருக்கட்டும், ஒன்றை மட்டும் போட்டு அவங்கள கூப்பிட்டு ஒரு ரோசாப்பூ ரவிக்கைக்காரின்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்தில் என்னன்னா ஒரு கிராமத்துக்காரன் கதாநாயகன் நல்ல நவநாகரீகமான ஒரு பெண்ணை கட்டியிருந்தார். கெட்டிட்டு ஊர் புறம் அவரை ஒரு மாதிரி அலர் பேசுதுப்பாங்களா, அதை மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் ஒரு பாடலை போடுறாங்க. இளையராஜா தான் போட்டார். பாட்டை காணுமப்பா. ஆமாம், இருக்கட்டும், அதை பற்றி என்ன பாடியெல்லாம் இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டுக்கு. இப்போ சார் எப்படின்னா எந்த பாட்டுனாலும் மனப்பாடமாக வச்சிருப்பார் டாக்டர் சார். பொங்கலுக்கு செங்கரும் செங்கரும்பு செங்கரையா முக்கியது சொன்னாங்க, செங்கரையா முக்கியது அடி புத்தகத்தி பூவிடி சீவகித்து வச்சகிளி பச்சமர பக்கத்தில் மேகிருந்து சொன்னாங்க, மேகிருந்து சொன்னதில்லை நியாயம் என்ன கண்ணாத்தா. ஒரு அருமையான பாடல் அது, இளையராஜா போட்டது தான். இதில் எல்லாத்துலேயும் கடைசி வரி ரொம்ப அருமையான ஒரு, அந்த அம்மா கொடுத்த பாட்டு பாதியிலே ஓடிட்டு இருந்தாலும் ஒரு சப்போர்ட் மாதிரின்னு வச்சுக்கிடுங்களேன். டைரி இருந்தால் தான் ஒப்பேறும். பாட்டை பார்த்து படிக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். ஏன்னா இன்னைக்கு தாய்மொழி தினத்தில் பாவேந்தரை நம்ம நினைக்காம இருக்க முடியாது. அவர் அன்னைக்கு பல பேர் அது பாரதியார் பாட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னரும் தமிழ்நாட்டின்கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமயம் போல ஓங்கிடி கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றார் இயம்ப கேட்டல் என்னாலோன்றார். அதை நம்மளே பேசிட்டு இருப்பான். ஏ அப்பா, நாங்கள் அப்படியாக்கணும், தமிழ் இப்படியாக்கணும் பேசுறதே இல்லை. கரெக்டாக போடுவார், வார்த்தையை போடுவார். இன்புற்றார் என்று மற்றார் இயம்ப கேட்டல் என்னாலோன்னு சொன்ன பாவேந்தரை இந்த நல்ல தாய்மொழி தினத்தில் நினைத்து, அது நாகூர் அனிபா அவர் பாட்டெல்லாம் நிறைய பாடியிருக்கிறார். அந்த தலைவாரி பூச்சூடி உன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை. ரிட்டையர் ஆகிட்டார் இப்போ, அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டாங்க சொல்லிட்டோமேன்னு. ஆனாலும் பிஜிஎல் என்று சொல்லி சட்டத்தை படிச்சுட்டு பள்ளிக்கூடங்களில் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்க ஆசிரியர்களுக்காக வழக்கு நடத்தி வெற்றி பெற்று கொடுத்துட்டு இருக்கிறார். அது சம்பளம் வாங்காம, வக்கீல் சுதர்சனம் வருத்தப்படக்கூடாது, வக்கீல் சம்பளம் போச்சேன்னு நினைக்கப்படாது. அவர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வாங்க, 15 நிமிஷம் எடுத்துக்கிடுங்க. ஓடி பிடித்து விளையாடும் பருவத்தை என் உள்ளம் புகுந்தவளே, ஆடிப்பெருக்கினிலே அள்ளி எறிந்த போதும் அளவற்று இருப்பவளே, தாடி வைத்த ஞானிகளும் தள்ள ஒண்ணா தகைமையளே, தேடி உந்தன் திருவடியை தெண்டனிட்டேன் வாழியவே. உலக தாய்மொழி தினத்தில் தமிழ் மொழியை வணங்கி நடுவர் உள்ளிட்ட இந்த பேரவைக்கு என் பணிவான வணக்கங்களை சொல்லி, காலத்தால் நிலைத்து நிற்பவை சுகராகங்களே என்று முன்மொழிய வந்திருக்கிறேன். மருத்துவர் பிரேமச்சந்திரன் சிறந்த மருத்துவர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த பாடகரும் கூட. நடுவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. பிறகு நீ யார் என்று நீங்கள் கேட்கலாம்.
இளையராஜாட்ட ஒருத்தர் வேலை கேட்டு போனார். இளையராஜா கேட்டாரு, வயலின் வாசிக்க தெரியுமான்னு. தெரியாதுன்னுட்டார். கிட்டாராவது வாசிப்பியான்னாரு. அதுவும் தெரியாதுன்னாரு. அட ஹார்மோனிய பெட்டி, வயலின், ஃப்ளூட், அப்புறம் என்னதான் தெரியும்னு கேட்டாரு. உங்களை மாதிரி இப்படி நல்லா கையசைப்பேன்னாரு. அது போல இவர்களெல்லாம் அன்னைக்கு யூடியூப்ல ஒரு பாட்டை போட்டான். நம்ம ஊர் பாடகர் தான், பெரிய பாடகர். அதுக்கு ஒருத்தன் கமெண்ட் எழுதியிருந்தான். பாட்டு நல்லா தான் இருந்துச்சு, உங்க ஃப்ரெண்டு தான். அதில் கமெண்ட் ஒருத்தன் எழுதியிருக்கான், நடுவில் ஒருத்தன் கபடி விளையாடுதானே அவன் யாருன்னு போட்டு. பெரியோர்களே, காலத்தால் நிலைத்து நின்று அழியா புகழ் பெற்றவை சுகராகங்கள் தான். சுகராகங்கள் நிலைத்து நிற்கும் என்பதற்கு ஒரு 2 அல்லது 3 பாட்டுக்கு மேல நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஓமை கவிஞர் சுரதா எழுதி இன்றைக்கும் எல்லாரும் கேட்டு மகிழ்கின்ற ஒரு பாடல். திருவள்ளுவர் கூட அப்படி எழுதலைங்க. ஏப்பா, ஏன் அவர்கிட்ட ஏன் போறீங்க? அவரு மனைவியை முத்தம் கொடுக்கிற போது அந்த வாயில் ஊறுகிற அமுதம் எப்படி இருக்குமா, பாலையும் தேனையும் கலந்தது போல இருக்கும் பாரு. நமக்கு இது இன்னை வரையிலும் தெரியலையா? பாலோடு தேன் கலந்த மொழி வாலையிரு ஊறிய நீர். இது வள்ளுவரோட குறை. அட வாயமுதம் மட்டும்தான் அங்க பாலும் தேனுமாக இருக்கும். ஆனா சுரதா சொன்னாரு பாருங்க, அமுதும் தேனும் எதற்கு நீ அருகில் இருக்கையிலே எனக்கு, அமுதும் தேனும் எதற்கு. இந்த ஒரு பாடலுக்கு நீதிபதி அவர்களே, இணையாக ஒரு பாடலை நீங்க சோக கீதத்துல சொல்லவே முடியாது. இப்ப இந்த பாட்டை நீங்க எங்க வேணாலும் பாடலாம். கல்யாண வீட்டுல பாடலாம், காது குத்து வீட்டுல பாடலாம், பிறந்தநாள் வீட்டுல பாடலாம், எங்க வேணாலும் பாடலாம். இந்த பாட்டுல ஒரு செய்தி இருக்கு. கேவி மகாதேவன் தான் போட்டாரு. இந்த பாட்டு முடிஞ்ச உடனே இன்னொரு படத்துக்கு மருதகாசி எழுத போனாரு. இந்த அமுத தேனு மாதிரி பாட்டு போடுனாரு. இவரு சொன்னாரு, அப்ப அவரே கூப்பிட்டு போனாரு. இதுல இந்த ரிதம் வந்து வேற எந்த பாட்டுலயும் இந்த மாதிரி அழகா இருக்காது. கேவி மகாதேவன் என்ன செஞ்சாரு, 3 பேர் வயலின், தபேலா, மோர்சிங் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. வழக்கமானவனு வந்துட்டான். மேனேஜர் வேற 3 பேருக்கு சொல்லிட்டாரு, அன்னையை பார்த்து மாத்துமேன்ட்டு வந்துட்டாங்க. என்ன செய்ய, 2 செட்டும் வாசிங்கடாண்டார். அதனாலதான் அந்த ரிதம் வந்து இன்னைக்கு அதை அடிச்சுக்கிட்டா வேற எந்த பாட்டுமே கிடையாது. போங்க நடுவர் அவர்களே, இந்த அமுதும் தேனும் பாட்டுக்கு இணையாக ஒரு பாடல் இல்லை என்று சொன்னேன். இன்னைக்கு பையங்கள்லாம் காதல் கடிதம் எழுதுகிறார்கள். எனக்கு தெரிஞ்ச பையன் ஒரு காதல் கடிதத்தை எழுதி என்கிட்ட அதை திருத்தம் பண்ணித்தாங்க உங்ககிட்ட. ஆமா, கடிதம் வேற ஒண்ணும் இல்ல, அனுபவசாலியா பார்த்து கொடுத்துருக்கான். அன்பே வனஜா, உன்னை நினைச்சா என் உள்ள உருகுது ஐசா, ஓடி போவோமா நைசான்னா. அவ கேட்டா உன் பையில இருக்காடா பைசான்னா. இப்படித்தான் காதல் ஓடிக்கிட்டு இருக்கு கதையா. அவளாவது அப்படி கேட்டா, இப்ப நம்ம குண்டாளி கேட்டோம்னு நீ என்ன லூசான்னு கேட்டிருப்பான். எழுதுனாம் பாருங்க. இப்ப எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அந்த கூட்டத்துல ஒரு வனஜா இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. போட்டோ நிலவுக்கு வான் எழுதும் கடிதம், நீருக்கு மீன் எழுதும் கடிதம். நடுவர் அவர்களே, எத்தனையோ நிலைத்திருக்கும் நெஞ்சம் ஏற்றளவில் சொன்னதெல்லாம் கொஞ்சம், என் மனமோ உன்னிடத்தில் தஞ்சம், உன் மனமோ நான் துயிலும் தஞ்சம் என்று எழுதி தமிழ்ல காதல் கவிதை எப்படி எழுத வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்த ஒரு சுகராகம் அந்த அற்புதமான பாடல். இன்றைக்கு நிறைய பேர் போகாத பாதையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். போகாத பாதை நிறைய இருக்கு, அதில் போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த போகாத பாதையில போகக்கூடாதுன்னு சொல்லி அன்றைக்கு எங்க கவிஞர் எழுதினாம் பாருங்க. அந்த பாட்டு எத்தனை தலைமுறை கடந்தாலும், இன்னும் எத்தனை 1000 ஆண்டானாலும் நிற்கும். போகாத பாதையிலே போகக்கூடாது, மத்தவங்க பொருள் மேல ஆசை வைக்க கூடாது. இப்ப விஷயம் வாழ்க்கைக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லி இருக்கான். இல்ல அது இல்ல விஷயம். மனுஷன் ஏன் மாடா மாறக்கூடாது? இதுல ஒரு $1000 கேள்வி இருக்கு. இதுக்கு நீங்க பதில் சொன்னா நடுவர்
மோதிரம் எல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க பாட்டி சொல்லிட்டு போயிருவே. நாளைக்கு அவர் பஜார்ல பார்த்து என்கிட்ட கேட்டா என்ன செய்யும்? நடுவர் அவர்களே, இந்த மாடு மிக கடுமையாக உழைக்கக்கூடியது. வண்டி இழுக்கும், வயலை உழும், பால் தரும். அதான் பாடினார் ரஜினிகாந்த், பசு இருந்தாலும் பாலாகும், செத்தாலும் தோலாகும்னு சொன்னார். ஆனா மாடா மாறக்கூடாதுன்னு என் கவிஞன் பாடுனா வரும்போதுதான் யோசிச்சு பார்த்தேன். இந்த மாடுக்கு பயிர் எது, நாம மேய வேண்டிய புல் எதுன்னு தெரியாது. நம்ம முதலாளிக்குரிய வயல் எது, அடுத்தவனுக்குரிய வயல் எதுன்னு தெரியாது. கழுதை எல்லாத்திலையும் போய் மேய்ஞ்சிரும். நீ அப்படி மேய்ந்து விடாதே, உனக்கு உரிமையானதை மட்டும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடத்து. மாடாகவே மனிதன் மாறக்கூடாது, மத்தவங்க பொருள் மேல ஆசை வைக்க கூடாது. மாட்டுக்கார வேலா, உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. கோட்டை சுவர் வேலை வேலி இருக்கு, குத்தும் கருவேல முள்ளும் இருக்கு. கோட்டை தோட்டக்காரங்கையில் கம்பும் இருக்கு, சுற்றுச்சூழல தெம்பும் இருக்கு என்று சொல்லி அற்புதமான பாடலை பாடி நடுவர் அவர்களே, இப்படிப்பட்ட இனிய பாடல்கள் எல்லாம் எவ்வளவு காலம் கடந்தாலும் நிலைத்து நிற்கும். ஒரு பாடலை சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு பாட்டு. இவ்வளவுக்கும் அந்த பாட்டுக்கு ஒன்றும் பிரபல ஹீரோக்கள் நடிக்கல, வாயசைக்கல. ஆமா, உண்மைதான் உண்மைதான். சீர்காழி பாடினாரு கல்யாண்குமார்னு நினைக்கேன் அந்த படத்துல. மலையாளத்தா பிரேம்குமார், பிரேம் நசீர் மலையாளத்து நடிகர். ஆமா. நீதிபதி அவர்களே, அருமை தங்கைகள் எல்லாம் கல்லூரியில் இருந்து வந்திருக்கிறார்கள். ஆமா. அவர்கள் மனப்பாடம் செய்வதற்கு ஒரு பாட்டு, அவர்கள் மனப்பாடம் செய்வதற்கு ஒரு பள்ளிக்கூடத்துல டீச்சர் பாடப்படுத்தாலும் இங்கேயுமா? நீதிபதி அவர்களே, இது மனப்பாடம் செய்ய ஒண்ணும் கஷ்டமா இருக்காது, ரொம்ப எளிமையான பாட்டு. சரி சொல்லுங்க. சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. திருடாதே பாப்பா, திருடாதே. நீதிபதி அவர்களே, காதலுக்கு ஒரு பாடலை சொல்லி இருக்கிறேன், கடிதத்துக்கு ஒரு பாட்டை சொல்லி இருக்கிறேன், சமூகத்துக்கு ஒரு பாட்டை சொல்லி இருக்கிறேன், அருமை தங்கைகளுக்கு ஒரு பாட்டை சொல்லி இருக்கிறேன். காலங்காலமாக சுகராகம் தான் நிலைத்து நிற்கும். நீங்க போய் ஒரு கல்யாண வீட்டிலேயோ இல்ல காது குத்து வீட்டிலேயோ பிறந்த நாள் வீட்டிலேயோ, இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டா, அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டா. படிச்சா என்ன ஆகும்? ஆமா, சட்டையை கிழிச்சிருவான். அதனால நீதிபதி அவர்களை, காலத்தால் நிலைத்து நிற்பது சுகராகங்களே என்று நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டு ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கேன், அதனால விட்டுருங்க. இல்ல அப்படி இல்ல, எல்லாரும் அப்படி ஆரம்பிச்சுட்டா சிக்கலா இருமா. சரி சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல, இப்ப ஒரு கேள்வி கேட்டுருவான். இவர் இந்த இறந்தவன சுமந்தவன அந்த பாட்டு இருக்குல்ல, இடம் தெரியும் போல இருக்கு, அப்ப வேண்டாமோ? எழுதுனது யாரு நீங்க சொல்லுங்க. யோசிக்கட்டும், யாரும் பார்க்காதீங்கப்பா, விட்டடிக்க கூடாது. சொல்லுங்க. அந்த தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கேன். எங்க ஊர் ஆழமான கடல், கடற்கரையிலேயே 80 அடி ஆழம் இருக்கும். ஆகஸ்ட் 15 அன்னைக்கு எல்லாரும் கடலை இலவசமா பார்க்க, துறைமுகத்தை பார்க்க கூப்பிட்டாங்க. எல்லாரும் போனாங்க. ஒரு 4 வயசு பையன் டபக்குன்னு ஓரத்துல தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். விழுந்த உடனே அவனை தூக்க யாரும் இல்லை, யாருக்கு நீச்சல் தெரியல. திடீர்னு பாருங்க, என் தங்கச்சி மங்கையர்க்கரசி தண்ணிக்குள்ள குதிச்சாங்க. அந்த ஆமா, சரி, தலைய பிடிச்சு தூக்கிட்டு வந்தாங்க. நான் போய் தங்கச்சிக்கு ஒரு 200 ரூபாயை கையில கொடுத்து, நீதாமா வீராங்கனை, கைய விடுங்க, யார் என்னை உள்ள தள்ளி விட்டான்னு கேட்டாங்க. நான் நினைச்சேன் தங்கச்சி உளுந்து தூக்கி இருக்கான்னு. தங்கச்சிய கூட இருந்த ஹரியோ அல்லது நம்ம யாரு ராகவனோ உள்ள தள்ளி இருக்காங்க. இல்ல, அவரெல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. எனவே நடுவர் அவர்களே, சுகராகங்களே காலத்தால் நிலைத்து நிற்கும் என்று நல்ல தீர்ப்பை தந்து நீங்கள் என்றென்றும் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம், சுபதினமாகட்டும். நன்றி. ரொம்ப அருமையான செய்திகளை சொல்லியிருக்காங்க. இன்னும் 1/2 மணி நேரம்னாலும் பேசுவார், அது வேற விஷயம். ரைட்டு, கூப்பிட்டுருவோம். அரசியை கூப்பிட்டுருவோம். அங்கே இருக்க அரசி வாங்க. சோகரீதங்க சோக கீதங்களா சுக ராகங்களா? ஆமா, அதானே தலைப்பு. அதேதாமா அதேதாமா, உண்மைதாங்க. அதுலயே பாருங்க, சோக கீதங்களா சுக ராகங்களான்னா சோகத்தில் தான் நடுவர் அவர்களே சுகமே இருக்கிறது. சோகத்துல தான் சுகமே இருக்கிறது. சோக பாட்டுல நீங்க சுக ராகங்கள்ல நிறைய பாடலாம், நிறைய பாட்டு இருக்கு.
பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா. இது சுகமான பாட்டு. அந்த சுகமான பாட்டுல இங்க வாங்க, சோகமான கீதத்துக்கு வாங்க. எவ்வளவு செய்திகளை உள்ளடக்கி நாங்க வச்சிருக்கோம் பாருங்க. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டான், அந்த பார்த்தவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், சின்னம் நன்மை செய்து துன்பமாகும் உள்ளம் கேட்பேன். நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஆட்டுவிட்டால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நல்ல கைதடுங்க. எவ்வளவு அருமையான உள்ளடக்கத்தை வச்சிருக்கு பாருங்க. தமிழை வளர்த்தது. உங்க பாட்டு சுகராக எப்படி இருக்கு? சுகராக நல்ல ஜாலியா தான் இருக்கும். கொடுவா மீச அருவா பார்வா ஆறு முகந்தா கைய வச்சா தூள் ஏ தூள் ஏ தூள். கடவ பல்லு தங்க பல்லு அடுத்த பல்லு சிங்க பல்லு தூள். இந்த பாட்டை நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் பாடிட்டு இருந்தான். நல்ல அழகா பாடுறானே. மானுக்கு கொம்புடா யானைக்கு தந்தண்டா, மக்காய பெருமை அன்புடா தூள். சிங்கம் பாசிருந்தா சிங்கண்டா பாயுண்டா, என்னோட மரமெல்லாம் அன்புடா தூள். கட்டா பொங்கு பேரன்னா கொட்டாதா தூள், கட்டு திக்கு என் பேர தட்டி கட்டும் தூள். ஏட்டா தட்டா தட்டா மாட்டா லைட்டா தூள். தன்னாரானே 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 தூள். இது நல்ல தூளாதான் இருக்குது. கஞ்சா தூள் அப்புறம் என்ன அப்ப கொடுத்துருவோமே திருப்ப. ஆமா நடுவர்களே, இந்த பாட்டு எதற்கு உதவுது? கஞ்சா தூள் விற்கிறதுக்கு உதவுது. உங்க சுகராகங்கள். ஆனா எங்க பாட்டு அப்படி இல்லைங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, பிரி செய்த குற்றம் நன்றி வேறு யாருமா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, பிரி செய்த குற்றம் இன்றி வேறு யாருமா. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் மானம் மண்ணில் விழுவதில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து சொல்லையும் பார்த்தால் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா. நல்ல கைதடுகிற சிவருமகள். எவ்வளவு அருமையா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமன்றி வேறு யாரம்மான்னு சொல்லி ஒரு கண்ணதாசனையே உருக வைத்த சோக பாட்டு தாங்க இந்த மக்கள் மனசுல நிற்கும். எவ்வளவு அருமையான பாடல்கள் எல்லாம் அந்த சோக பாட்டு தந்திருக்காங்க. இப்ப அம்மா சொல்லுங்க. அம்மா ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர்மெய் எழுத்து. நடுவர்களே, எண்கள் இல்லாமல் கணிதம் இருக்கலாம், பெண்கள் இல்லை என்றால் இந்த மனிதம் இல்லை. எந்த மண்ணின் மைந்தனாக இருந்தாலும் அவன் ஒரு பெண்ணின் மைந்தனாக மட்டும்தான் இருக்க முடியும். பிழைச்சுக்கிடுவோமா? மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவங்கள் செய்திடல் வேண்டுமா தான் சொன்னாரு. பெண்கள் ஆண்கள் சொல்லுங்க. ஆண்கள் உதடுகள் ஒட்டாது. பெண்கள் சொல்லுங்க. பெண்கள் சொன்னா உதடுகள் ஒட்டுது. குடும்பத்தை ஒட்ட வைப்பவர்கள் பெண்கள். நடுவர் அவர்களே, ஏம்மா என்ன பிழைச்சுக்கிடுவோமா? சரி ரைட்டு. அந்த தாயை கூட நாங்க சோக கீதத்துல சொன்னோம் பாருங்க. என்ன பெத்த ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்து போட்டா அவ கண்ணீரை தான் பார்த்தா. என்ன பெத்த ஆத்தா
பெத்து போட்டா என்ன பெத்து போட்டா அவ கண்ணீரை தான் பார்த்தா சொல்லி சொல்லி வாழாது சொன்னால் பாவம் தீராது சொல்லி சொல்லி மாளாது சொன்னால் பாவம் தீராது என்ன பெத்த ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்து போட்டா அவ கண்ணீரை தான் பார்த்தா. நல்ல கைதட்டுங்க. தாய் என்கிற ஒரு உயிரை எவ்வளவு அருமையா சோக கீதத்துல நாங்க சொன்ன நடுவர்களே, நாங்க நிறைவா சொல்ற நடுவர்களே, ஆமா காதலை வாழ வைத்தது சுகராகங்கள் தான். காதலை நாங்க குறை சொல்லல. காட்டில் மரம் உறங்கும், கழனியிலே நெல் உறங்கும், பாட்டில் பொருள் உறங்கும், பார்க்கடலில் மீன் உறங்கும், காதலர் இருவருக்கும் கண்ணுறங்காது, அதில் காதலனை பிரிந்து விட்டால் இந்த பெண் உறங்காது என்று சொல்லி கவியரசர் கண்ணதாசன் காதலை வாழ வைத்தார். கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகுன்னு சொன்னாங்க. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில் ஆழ்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் இது சுகப்பாட்டா சுகப்பாட்டா சுகப்பாட்டு. நல்லா காதலிச்சாங்க, காதலிச்சுட்டு விட்டுட்டு போயிருவான் அந்த பொண்ணு. அதுக்கப்புறமா சோக கீதம் பாடுவான். அப்புறம் அவன் நிம்மதியா இருந்திருப்பான். நிம்மதியா அவன் சரி ரைட். நடுவர்களே, காதல் அதாவது அதுதான் அந்த காதல் ஏமாற்றத்தை எங்க சோக கீதத்தால ஒரு பொண்ணு பாடுறா பாருங்க. எப்படினாலும் நீ எனக்கு தான் ஆசை மச்சான், ஆசை வச்சேன் உண்மையில, அரளி வச்சேன் கொல்லையில, அரளி ஆசை வச்சேன் உண்மையில, அரளி வச்சேன் கொல்லையில, வாழ்ந்தால் உன்னோடு ஐயா, மறந்தால் தானே நினைக்கணும் மாமா, நினைவே நீதானே நீதானே, மனசும் மனசும் நினைஞ்சது மாமா, நினைச்சி தவிச்சேனே நான் தானே. எவ்வளவு அருமையா நாங்க சோகத்துல சொன்ன அந்த காதலை வாழ வைத்தவர்கள் சோக கீதங்கள். அதை விட்டுக்கிட்டு என்ன உங்க சுகராகம்? சுகராகம் நல்லா கேட்க நல்லதா இருக்கும். ஆனா மனித வாழ்க்கைக்கு சோக கீதம் தான் உதவும். நல்லா ஜாலியா காதல் பண்ணுவான். கண்ணே நீ ஒரு மல்லி, உங்க அம்மா தாண்டி எனக்கு வில்லி அப்படிமா. கண்ணே நீ ஒரு சேமியா, உங்க அம்மா தாண்டி எனக்கு வருங்கால மாமியா அப்படிமா. கண்ணே நீ ஒரு புரோட்டா, ஒன்னு பொண்ணு கேட்டு வரட்டா அப்படிமா. அப்படியே லவ் பண்ணுவான், காதல் பண்ணுவான். மா நல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது, தேக்கு மரம் உடலை தந்தது, ரத்தி செஞ்சு படுத்துவாமா, நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் திருப்பி தந்தது, பொன்னல்லவோ குணத்தை தந்தது. நல்ல காதலிப்பான், நல்ல காதல் பண்ணிக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். ஆனா அந்த பொண்ணு அந்த காதலை நினைச்சு வாடுவா பாருங்க. இல்லறத்தை விட்டுதவம் இல்லைகான் வையகத்தி. குடும்பத்துல சண்டை வரும் நடுவர்களே. குடு பிளஸ் இன்பம் குடும்பம். விட்டு கொடுத்து வாழ்ந்த கெட்டு போகாது. அதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் சோகத்துல சொன்னான். கால சுமை தாங்கி போலே வாழ்வில் என்னை தாங்கி, நீளும் கண்ணீர் வடிப்பாய் அதில் என் செம்மல் தனியுதடி, ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தால், வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. எவ்வளவு
இவ்வளவு அருமையான சோக கீதங்களை கொடுத்தவங்க கைதட்டுகிற சேவரும் மக்களே. அருமையான பாட்டெல்லாம் நாங்க ஆகவே நடுவர் அவர்களை நிறைவா சொல்றேன். ஒரு கவிஞன் பாடுகிறான், மணமேடை போட சொன்னேன் மங்களம் இல்லை, மணமகளை காண வந்தேன் குங்குமம் இல்லை, காதலுக்கே வாழ்ந்திருந்தேன் கற்பனை இல்லை, கல்யாணம் கொள்வது மட்டும் என் வசம் இல்லை, என் வசம் இல்லை, பல்லாக்கு பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. ஒரே ஒரு கருத்து நடுவர்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அத நம்ம இன்னும் ஒரு கருத்தா, டேட் ஆஃப் பர்த் எல்லாருக்கும் தெரியும் நடுவர்களே. சரி, ஆனா யாருக்காவது டேட் ஆஃப் டெத் தெரியுமா? நம்ம இந்த தேதி சாக போறோம். இல்ல, ஒருவேளை தெரிஞ்சீங்கன்னா அதுக்கு முன்னாலே பயத்திலே செத்து போயிடுவான். ஆமா, ஆனா கவியரசர் கண்ணதாசன் தள்ளாத போதையிலும் ஆமா டேட் ஆஃப் டெத் தெரிஞ்சா ஆமா எல்லா பேங்க்லயும் ஆளுக்கு 50 லட்சம் கடன் வாங்கிடுவான். ஆமா, உண்மைதான். பேங்க் போயிட்டா எவன் கேட்பான்? ஆமா. கவியரசர் கண்ணதாசன் என்பவன் தள்ளாடும் போதையிலும் கவிபாடும் மேதையவன். எல்லாரும் குடித்து விட்டு ஆடினார்கள் என்றால் கவியரசர் கண்ணதாசன் மட்டும்தான் பாடுனா. அவன் பாடுனா பாருங்க சோக கீதத்தை. வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது, வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமே, என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்பவன் யாருடா, போனால் போகட்டும் போடா. கைதடுங்கம்மா. உன்னதமான நிதர்சனமான உண்மையை சொன்னது எங்களுடைய சோக கீதங்கள். சுக கீதங்கள் நிறைய இருக்குது, நிறைய பாட்டு இருக்குது, கேட்க ஜாலியா தான் இருக்கும். ஆனா மனிதனை மனிதனாக வாழ வைத்தது எங்களுடைய சோக கீதங்களே என்று சொல்லி, பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் எனவே நடுவர் அவர்களே, காவியம் படைத்த பாடல்கள் சுக ராகங்களை விட சோக கீதங்களே இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். அன்பு வணக்கம். தொடர்ந்து இப்ப சுகராகங்களுக்காக நம்முடைய வட்டாட்சியர் செல்வன் அவர்கள். நடுவர்களே, இப்படி இந்த மாதிரி சோக பாடல்கள் இப்போ என் அணியினரே எதிரணின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எதிரணிலேருந்து அக்கா மங்கையர்கரசி பேசினாங்க. 17 பாட்டில் 15 பாட்டு சுகராகங்கள் தான், 2 பாட்டு சோக கீதங்கள். அது பாடிட்டு கைத்தட்டுங்க சொல்லி கைத்தட்டு வாங்க வேண்டியிருக்கு. அருவா மீச கொடுவா பாருன உடனே எல்லாரும் கைத்தட்டணும், ஆட்டோமேட்டிக்காக கைத்தட்டணும். ஆனால் சுகராகம் பாடி முடிச்ச உடனே, சோக கீதம் பாடி முடிச்ச உடனே கைத்தட்டுங்கன்னு சொல்லி தான் வாங்க வேண்டியிருக்கு. நான் வந்து ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்கேன், உங்களுக்கு தெரியும். நான் ஒரு நைட்டு விடிய தெரியாது நமக்கு. காலையிலே இருந்துச்ச உடனே 2 சோக கீதங்களை கேட்டுக்கிட்டு ஆஃபீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய ஆட்கள் இவரை ஒரு கை பார்த்துட்டு தான் வருவாங்க. நான் மனு கொடுத்த 1 மாதம் ஆச்சு, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேட்கணும் வருவாங்க. சண்டை போடனே வருவாங்க. நம்ம போனால் போகட்டும் போடான்னு மனசுலேயே நினச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கட்டி உருண்டு சண்டை போட வேண்டியதுதான். நம்ம இந்த காலத்துல வாங்கி அந்த காலத்துல விட்டுற வேண்டும். நம்ம வந்து சுகராகங்களே கேட்டுட்டு நம்ம மனசுக்குள்ள எப்போதும் நிலைச்சிருக்கக்கூடிய ராகங்கள் சுகராகங்கள் அதை கேட்டுட்டே போகும்போது எதிராளிக்கு என்ன போட்டு சண்டை போட்டு வந்தாலும் கூட நம்ம வண்ணதாசன் ஐயா சொன்ன மாதிரி எதிரே ஒருவரே குருவாய் காண்கிறேங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பேசுகிறோம். இதுக்கு காரணம் இளையராஜா எம்எஸ்வி போட்ட சுகராகங்களே. நண்பர்கள் அவர்களே, காலத்தால் நிலைத்து நிற்போம்னு சொல்கிறோம். காலம் வந்து நிலை நிறுத்த முடியுமா, காலத்தை எப்பமா நிப்பாட்ட முடியுமான்னு யோசிச்சா நீங்கள் வந்து அலை கடலை நிப்பாட்டலாம், தூண்டில் விளைவு போட்டலாம், ஓடுற ஆறை நிப்பாட்டலாம், அணையை கட்டலாம், காற்றை நிப்பாட்டலாம். ஆனால் காலத்தை வந்து நிப்பாட்டவே முடியாமல் நேரர்களே. அப்படி காலத்தை நிலைநிறுத்தணும்னா அதுக்கு செயற்கரிய செயல்கள் செஞ்சுருக்கணும்.
புத்தர், இயேசு, காந்தி, புரட்சி தலைவர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர், இவங்கெல்லாம் காலத்தால் நிலைத்திருக்காங்க. காலத்தை வென்றவங்கன்னா அவன் செஞ்சக்கூடிய செயல்கள். அந்த மாதிரி தான் பாடல்களும். ஒரு இனிமையான பாடல் இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும். கம்பரா நடுவர்களே கிபி 12ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் உங்களுக்கு 6 காண்டங்கள், ஒரு 10,500 பாடல்கள் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச பாடல் இந்த பாடலாக இருக்கும் நடுவர்களே? திடீர்னு கேள்வி கேட்ட மாதிரி நீங்க எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, கம்பராமாயணம் எழுதுனது கம்பர் தானா? ஏன் அப்படிக்கா சந்தேகம் உங்களுக்கு? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நான் தான் கேட்பேன், நீங்க கேட்கக்கூடாது. சரி, நானே பதில் சொல்லிடுறேன். யாருக்குனாலும் எந்த பாட்டுனாலும் ஞாபகம் வரலாம், அவங்க இஷ்டம் போல. ஆனால் எல்லாருக்கும் வந்து ஞாபகம் வரக்கூடிய ஒரு பாடல்னா, உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிய அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இந்த ஒரு கவிதை வந்து கம்பராமாயணத்துல இந்த ஒரு பாடல் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா மனசுல நிற்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள்ங்கிற வார்த்தை எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரும். ஒன்று அது காதல் கல்யாணமா இருந்தாலும் தான், அரேஞ்சு மேரேஜ், முதல்ல பெண் பார்க்க போகிறோம், பார்க்குற பார்வையே எப்படி இருக்கும்? பார்க்குற பார்வையை வந்து நமக்கு இந்த நினைவு. இப்ப நீங்க பொண்ணு பார்த்து தான் கட்டலீங்களா? நான் அரேஞ்சு மேரேஜ் தான் நடுவர்களே. ஆனால் அரேஞ்சு மேரேஜான்னு கேட்கல, பொண்ணை பார்த்து தான் கேட்டேன். பொண்ணை பார்க்கும்போது பொண்ணை பார்க்குற எல்லாருக்குமே, பொண்ணை பார்க்குற மாப்பிள்ளைக்கு, மாப்பிள்ளை பார்க்குற பொண்ணுக்கும் வரக்கூடிய ஒரே பாடல், ஒரு 800 வருஷங்களை தாண்டி வரக்கூடிய பாடல், அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள். நடுவர்களே, ராமன் வந்து ராஜா, சீதை வந்து ராணி. சிலதான் வாலி எழுதியிருக்கிறாரு. ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமேன்னு முதல்ல பொன் பார்க்கும்போது, முதல்ல பொன் பார்க்கும்போது தெரியும் நடுவர்களே. போக போக தான் தெரியும் அவன லட்சணம் என்ன சொன்னாங்க பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா விளம்பரம் தெரியும் உங்களுக்கு. ஒரு பொண்ணு சொல்றா, எப்படி கணவனை வேலை வாங்குறான்னு பாருங்க. கேஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டேன், கொஞ்சம் ஆஃப் பண்ணுவீங்களா கேட்கா. அதனால என்னன்னு சொல்லிட்டு இவன் அடுப்பறைக்கு போறான். கேஸ் ஆஃப் ஆகி தானே இருக்கு அப்படிங்க. அடுப்பறை வரைக்கும் போயிட்டீங்க, இந்த பாலை கொஞ்சம் சுட வச்சிருங்களேன், இந்த தேயில காஃபியை கொஞ்சம் போட்டுங்களேன்னு அவன் காப்பி போட்டு கொண்டு கொஞ்சம் குடிச்சு தான் பாரு அப்படிங்க. இப்படிதான் நிறைய பெண்கள் ஆண்களை வேலை வாங்குறது நடுவர்களே. ஸோ இந்த மாதிரி பழகிரும். வாழ்க்கையே சுகமா இருக்கணும்னு நம்ம சுகராகங்களை மட்டும்தான் கேட்கணும். சோக கீதங்களை கேட்கறதே விட்டுறணும். சோக கீதங்கள் வந்து நம்ம டாக்டரையா மாதிரி பாடினா கேட்க நல்லா இருக்கும். வேற யாரும் பாடினா சோக கீதங்கள் நம்ம ஓடியே போயிடுவோம். அந்த நிலைமை தான் சூழ்நிலை இருக்கும். நடுவர்களே, வாழ்க்கையை வந்து சுகமா வாழணும் அப்படின்னா 2 மந்திரம் தான் எல்லாருமே செய்யக்கூடியதான். இருந்தாலும் நான் சொல்றேன், ஒண்ணு வந்து சரி, இன்னொன்னு வந்து சாரி. சரி, நம்ம மனைவியை பார்த்து சொல்றோம், அவ என்ன சொன்னாலும் நம்ம சரின்னு கேட்டுக்கணும். நம்ம சொல்ல வார்த்தை அவளுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, சாரி, சரி அல்லது சாரி. இது வந்து குடும்பத்துக்கு மட்டும் சொந்தமானதில்லை நடுவர்களே, ஆபீஸ்லயும் இதுதான் நடக்கும். நான் வந்து சப் கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கேன் சேர்மதேவில. அவர் ஒரு IAS ஆஃபீஸர். அவர் என்ன பார்த்து என்ன சொன்னாலும் சரி, சரி, கலெக்டர் சொன்னாலும் சரி, டிஆர்ஐ சொன்னாலும் சரி சார். சப்போஸ் நம்ம ஒன்று சொல்லி அவருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சாரி சார். இதே தான் குடும்பத்திலையும் சரி சாரிங்கிறது இந்த 2 வார்த்தை மட்டும். சரி, எப்படி தெரியும் நம்ம சொன்னது சரியா சரியில்லையான்னு? எப்படி தெரியும்னா, பார்வை மட்டும் போதும். பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல்வேண்டுமா, பார்வை ஒன்றே போதுமே. பார்வையிலே புரிஞ்சுக்கணும் நடுவர்களே. இந்த பார்வையில புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில தப்பிச்சுக்கலாம். சரி அல்லது சாரி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம காலத்தை கடந்து போயிட வேண்டிய சூழல் தான் வரும். நடுவர்களே, இருந்தாலும் நீங்க ராணி அண்ணா காலேஜ் பிள்ளைகள் இருக்கீங்கிறதுக்காக ராஜாவின் பார்வை ராணியின் பக்கமேன்னு போட்டது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான். ஆமா, காதலித்த திருமணம் தான், நிச்சயமான திருமணம் தான், எதுனாலுமே இதுதான் ஒரே வேத வாக்கு. சரி அல்லது சாரியை புரிஞ்சுக்கலாம். சகோதரிகள் கிளம்பிட்டாங்க, 10 மணி ஆயிட்டு. நீங்க வேற ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்களா ஐயா? மறந்துருக்காண்டா பத்தியெல்லாம். நீங்க எத்தனையோ நட்பு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்களா? சபேசன் தான் கேட்கணும். அவங்களுக்கு பஸ்ஸுக்கு போகணும். அதை கொஞ்ச நேரத்துக்கு நீங்க ஒன்றும் நினைக்க வேண்டாம். இவங்க கிளம்பிட்டாங்கன்னு பார்க்க வேண்டாம். முன்வரிசையில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை பாருங்க. ஒவ்வொரு ஆளும் 1000 வயசாலே போதும். ஒவ்வொரு ஆளும் 1000 ஆளுக்கு சமம். சரி, டிவியில என்ன சொல்லிட்டு சுருதி டிவி, பரணி டிவி போயிட்டு இருக்கு. எல்லாரும் வீட்டுல இருந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம என்னைக்கு கவலைப்பட்டோம், கழுத 6 இருந்தான்னா இல்லாதான். நன்றி சகோதரர்களே. ஆமா, இத மாதிரி தான் பாடல்கள்.
இன்னொரு பாட்டு பாடி முடிச்சுக்கிறவர்களே, எத்தனையோ வாழ்க்கையில பார்த்துருப்போம். நட்பு, காதல், துரோகம் எத்தனையோ பார்த்துருப்போம். கணவன் மனைவி உறவு, அண்ணன் தங்கை பாசம், அப்பா மகள் பாசம் எத்தனையோ பார்த்துருப்போம். ஆனால் நம்ம பாரதி ராஜா வந்து ஒரு படத்தில் அருமையான ஒரு கதை பண்ணியிருக்கிறாரு. 60 வயசு 50 வயசு 60 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரியவர், 20 வயசு 25 வயசுக்குள்ள ஒரு ஆதரவற்ற பெண்ணு, மீனவ பெண்ணு, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நட்புனுடைய ஆழத்தை மிக அருமையான ஒரு படமா எடுத்திருப்பாரு. அது இன்னைக்கும் எல்லாரும் மனசுல நிலைச்சு நிற்கக்கூடிய அது ஒரு பாட்டு வரும் பாருங்க. இப்போ உள்ள காதல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம் பாருங்க. என்ன சூழ்நிலை நோக்கி போகுதுன்னு சொல்ல முடியாது. பல்வேறு சமூக ஊடகங்கள் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய தமிழர் சமுதாயம் என்பது மிகப்பெரிய ஒரு பண்பாடு மிக்க சமுதாயம். அதில் வந்து காதல் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம பண்பட்டு பார்த்துருக்கோம். காதல் இல்லாத காலமே கிடையாது. சங்க காலம் தொட்டு அகநானூறுங்கிற பாடல்கள் இருக்குது. எல்லா பாடல்களையும் கம்பராமாயணம் முதல் எல்லா பாடலையும் காதல் இருக்கும். ஆனால் காதல் செய்கிறது கிராமத்தில் காதல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன பாடலை சொல்கிறேன் பாருங்க. சொல்லுங்க கேட்போம். தூதுவளையல அரைச்சி தொண்டையில தான் அரைச்சி மாமங்கிட்ட பேச ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த பாடல்ல ஒரு முக்கியமான வரி, முத்தமிட்டால் மோசம் என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்கிறான் தலைவன். அதுக்கு அந்த காதல் மயக்கத்துல அவர் கேட்கிறாரு, என்ன மோசம் உண்டாயிரும். நான் சத்தம் போட்டா ஓ நிலைமை என்ன ஆகும். இதுதான் நம்மளுடைய காதல், நம்மளுடைய தமிழர் பண்பாடு. காதல் மோகத்துல முத்தமிட்டுருவ, ஆனா நான் சத்தம் போட்டோம்னா உன் நிலைமை இந்த ஊர் முன்னால என்ன ஆயிரும் கேப்பா பாருங்க. எதனாலும் சத்தம் போடாம செய்யுங்க. ஆமா நடுவர்களே, எதிரணியில் பேசின மங்கையர்கரசி ஏற்கனவே எங்க அணி சப்போர்ட்டா பேசிட்டாங்க. நம்ம டாக்டர் ஐயா, நீங்க எங்க அணியில் சங்கல், நீங்க என்ன எல்லாருமே சுக ராகங்கள் தான் பேசிட்டோம்னா அக்கா நிறைய பாட்டு சுக பாட்டு தான் பாடினாங்க. அதனால வரக்கூடிய மகாலட்சுமி மேடமும் அதே தான் பேசுவாங்க. எனவே ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குமாறு நட்புடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரைட்டு செஞ்சிருவாங்க. வட்டாட்சியர் செல்வன் அவர்கள் பேரிடர் மேலாண்மையில் அவர் செஞ்ச பணியெல்லாம் இன்னைக்கும் நெல்லை மாவட்டம் மறக்காது. கல்குவரியில் 3 நாள் காத்து கிடந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தோம்னா போய்கிட்டே இருக்கும். ஆகவே தொடர்ந்து சுகராகங்களோ சோக கீதங்களாங்கிறதுக்கு சோக கீதங்களுக்காக வள்ளியூர் கலை அறிவியல் கல்லூரியினுடைய பேராசிரியர் முனைவர் மகாலட்சுமி அவங்க வராங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து, சாமகான இசையால் இறைவனையே வசப்படுத்த முடியும் என்றால் இந்த மக்களை வசப்படுத்த முடியாதா என்று இங்கு ஒரு மாபெரும் இசை பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கும் நடுவர் அவர்களை வணங்கி, தலைப்பு என்னன்னே தெரியாம பேசிட்டு போன எதிரணியினரும், எனக்கு ஆதரவாக இருக்கும் என் அணியினரும், இந்த சபையில் வீற்றிருக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களையும் வணங்கி என் உரையை தொடங்கலான்னு இருக்கேன். நடுவர் அவர்களே, காலத்தால் அழியாது சுகராகங்களா சோக கீதங்கள், இதுதானே தலைப்பு. எதிரணியினர் என்னமோ குடும்ப பிரச்சனையை வந்து இங்க பேசிட்டு போயிருக்காரு. ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்கா இல்லையான்னு கேட்டா அவன் இல்லைன்னு சொல்லுவான். ஆனா சோகம் இல்லாத மனுஷன் எங்கேயாவது இருக்காங்க நடுவர் அவர்களே? எங்கேயாவது இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அவனுக்குள்ள எப்போதுமே ஒரு சோகம் நிழலாடி கொண்டே இருக்கும். அந்த சோகத்தை மீட்டெடுப்பதற்கு அவனுக்கு இந்த ராகங்கள் தேவைப்படுகிறது. நம் இலக்கியங்கள் 2 விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கு. அகம், புறம். அகத்தில் உள்ளது காதல், புறத்தில் உள்ளது வீரம். அப்படி 2ம் கலந்து இருக்கிற ஒரு கலவையான ஒரு சோகத்தை இருக்கிற ஒரு பாட்டு ரொம்ப அழகா நம்மளோட தளபதி படத்துல ரஜினிகாந்த் அவரோட ஒவ்வொரு அசைவுகளும் பாடுவார். வாழ்பிடித்து நின்றால் சுந்தரி கண்ணாலும் சேதி சொல்லடி காதல், வீரம், இந்த 2 சோகத்தையும் ஒருங்கே என்னால கடந்து போக முடியுமா? அதுக்கு எனக்கு ஒரு ராகம் தேவைப்படுகிறது நடுவர் அவர்களே.
வாழ்க்கையில் மீனவ சமுதாயத்தை போல் ஒரு பாதிக்கப்பட்ட சமுதாயம் எங்கேயுமே இருக்க முடியாது. அவர்களுக்குள்ளும் நிழலாடுகிற சோகத்தை மீட்டெடுக்க வேண்டும்னா எம்ஜிஆர் இப்படி ஒரு பாட்டை பாடுறாரு படகோட்டி படத்துல. தரை மேல் பிறக்க வைத்தான் இந்த மாதிரி மீனவ சமுதாயத்தில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் தங்களின் சோகத்தை நிழலாடுகிற இந்த சோகத்தை மறப்பதற்கு அவர்களுக்கும் ராகம் தேவைப்படுகிறது நடுவர் அவர்களே. இப்ப நம்ம எத்தனையோ பெண்கள் பத்தி விடுதலை பத்தி பேசுறோம், பெண் சமுதாயத்தை பத்தி பேசுறோம். ஆனா ஒரு கைப்பெண்ணின் வழியை சொல்லக்கூடிய ஒரு சொல் இங்க எங்கேயாவது இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அந்த கைப்பெண்ணின் ஒரு அனுதாப பாடலாக இன்னைக்கு நீங்க எடுத்தாலும் கல்லூரி மாணவர்களிடையே இது பாடிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பாடல் சொல்லுங்க. கனவில் வந்தவர் யார் என்னை இப்படி தன்னுடைய வேதனை எல்லாம் ஒரு பெண் கொட்டி இளையராஜாவே இந்த பாட்டை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். உனக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னு கேட்டப்போ இந்த பாட்டு இதுதான் எனக்கு பிடிச்ச பாட்டு, நான் சின்ன பையன்ல இருந்தே ரொம்ப ரசிச்ச பாட்டுன்னு சொல்லி அவரே சொல்லி. அது முதல்ல எங்க எதிர நீர் பக்கத்துல காதுல கேட்கிற மாதிரி சொல்லுங்க நடுவர் அவர்களே. அந்த இந்த சைடு காது அவருக்கு கேட்காது. ரைட்டு போட்டோம். நடுவர் அவர்களே, ஒரு பெண் தனக்கு மனதிற்கு பிடித்த ஒரு ஆடவனோடு ஒரு உறவுன்னா அது தப்பான உறவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தனக்கு ஒரு ஆண்மகனை பிடித்திருந்தா அந்த பெண் அந்த ஆண்மகனை எப்படி நடத்துவானா தன்னுடைய மகனை போல நடத்துவா. அதுதான் முதல் மரியாதையில சிவாஜி கணேசனை பார்த்து ராதா அழகா பாடுவாங்க. ராசாவி பூங்காற்று திரும்புமா ஏன் பாட்ட திரும்புமா மடியில் வச்சு எனக்கு தாய்மடி என் நெஞ்சுக்கு பார்த்தே உன்னே என் பார்வைக்கு வா பின்னே
கடைசியில கோரஸ் ஆயிட்டு செக் செக். ரைட் போட்டா நடுவர் அவர்களே, உங்களை கூட இதுக்குள்ள இணைச்சு பாட வைக்கிற ஒரு சக்தி எதுக்கு இருக்குன்னா சோகர் கீதங்கள். கடைசியில சுகராகம் சோகம் தானே ஆக்கிட்டீங்களே. சுகராகம் அனைத்தையும் சோகம் ஆக்கிட்டீங்க. நடுவர் அவர்களே, யுகபாரதியோட வரிகள்ல ஒரு தாயோட இழப்பை ஏத்துக்கலாம், ஆனா ஒரு தாய் இருந்து ஒரு மகனோட இழப்பை ஏத்துக்க முடியும்னு அந்த சமுதாயத்தால யாராலையுமே அதுல இருந்து மீண்டு வர முடியாது. அப்படி ஒரு சோகமான ஒரு பாடல் உண்டுன்னா அது இருக்கிறதுலயே ரொம்ப சோகம், புத்திர சோகம் தான். அதுல இருந்து தன்னை ஒரு தாய் மீட்டுக்கணும், அதுலயும் ஒரு பாட்டு பாடுற. எழுவய பூக்களை எடுத்தும் பார்க்கலையே, ஆளால ஒன்றீரிப்போ சொத்துதையா, அச்சிருந்த அட்டிலம் போல சுத்துதையா, கொல்லையில வாழைய கொக்கையில கோழி குஞ்சு அக்கறையோ மோத்த சொல்லுதையா, ஆடு மாடு வெறும்பாய உதையா, சாத்தியம் கூறி போட்டு சொல்லையா, எழுவைய பூக்களை எடுத்தும் பார்க்கலையே, ஆனாலும் சீர்ப்பு தொட்டுதையா, அச்சிருந்த அட்டிலும் போல தொட்டுதையா. இப்படி சோகத்தை மீட்டெடுக்கக்கூடிய சக்தி சுகராகத்துக்கு இல்லை நடுவர் அவர்களே, சோக கீதத்துக்கு தான் இருக்கு. இறுதியாக ஒரு மன்னவன், ஒரு காவிய தலைவன், இவன்கிட்ட இருக்கிற சோகத்தின் அவனுடைய மறைவுக்கு பின்னும் அவனுடைய கலைஞன் அவனுடைய சோகத்தை மறக்க வேண்டும்னா இப்படி ஒரு பாட்டை எங்கால பாடிட்டு போயிருக்கார் நடுவர் அவர்களே. என்ன பாட்டு? ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்று இங்கே சொல்வேன், அன்பாலை சேர்த்த நெஞ்சங்கள் வாழ நீ. இப்படி தன்னுடைய சோகத்தை மறந்து அதை மீட்டெடுக்கக்கூடிய சக்தி சுகராகங்களுக்கு இல்லை நடுவரே, சோக கீதங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. ஈடே செய்ய முடியாத இழப்பினால் ஏற்படக்கூடிய துயரம், துக்கம் இவற்றை ஈடு செய்ய ஒரு ஆற்றல் உண்டென்றால் அது சோக கீதங்களுக்கு மட்டுமே உள்ளது. மனிதன் வாழும் மட்டும் அவனுக்கு சோகம் இருந்துகிட்டே தான் இருக்கும் நடுவர்களே. அதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இது போன்ற சோக ராகத்தினூடே அவன் வாழ்க்கையை மீட்டெடுத்து செல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் இசை உலகத்தை ஆளட்டும், இசையால் இணைவோம் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அருமை, ரொம்ப அருமையாக சிறப்பாக நல்ல உரையாற்றி இருக்கிறாங்க. சரி இருக்கட்டும், நல்லா பேசுனீங்கம்மா. ரைட்டு, இப்போ நம்ம தீர்ப்புக்கு வந்துடலாமா? ஆமாம், நீங்கள் எல்லாரும் எவ்வளவு நேரம் கூட எடுத்திருக்கீங்களோ அதை விட கூட நான் எடுப்பேன் கண்டிப்பாக. என்கிட்ட நானாக சொல்லலை, அதை மாரிராஜா சார் தான் நீங்கள் பாட்டுக்கு பேசுங்க, நாங்கள் இருப்போம்ங்க. அதனால் அன்பர்களே, 2 சைடு பத்தங்க வந்திருக்கிற நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், மேலப்பட்டம் பள்ளி நிர்வாகிகளாக இருக்கிறாங்க. கொஞ்சம் கண்ணு தெரிய மாட்டேங்கப்பா, தள்ளி இருந்தா. ரைட், பரவாயில்ல. ரொம்ப அருமையாக பாடல்கள் நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி விடியால் 5 மணி வரையிலும் கூட போகலாம். ஒரு சில பாடல்களை மட்டும் சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். முடியுதான்னு பார்ப்போம். பல பாடல்கள் சுகராகங்கள் நிறைய நம்ம கேட்டிருக்கோம், மனசில் அழிச்சிருக்கோம். அதில் பூராத்தையும் நம்ம பூரா வரிகளையும் நம்ம பாட போகிறதில்ல, நேரமும் இருக்காது. அதனால் சில வரிகளை மட்டும் சொல்லி டாக்டருக்கும் வாய்ப்பு ஒரு பாட்டு கொடுக்கணும் நம்ம. நான் இன்னும் ஒரு 5 பாட்டு தான் பாடுவேன், கவலையே படாதீங்க. என்ன சுகராகங்களுக்கு ஒரு 5-6 பாட்டு ஒரு வரிசையாக பல்லவி மட்டும் எடுத்துக்கிடுவோம். அப்படியே போயிட்டே இருங்க. அந்த சுகராகங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4 பாட்டு பாட்டோம். அது பரவாயில்ல. முதல் திருடிய காரணத்தால் மறந்து விட்டேன்.
சல 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 சாமி சங்கீத தென்றலிலே சதிராடும் பூங்கொடியே சந்தோஷம் காண உள்ளம் நாடுவே சந்தோஷம் காண உள்ளம் நாடுவே மங்காத தங்கம் இது மாறாத வைரம் ரெண்டாச்சா அப்புறம் சோகராத்துக்கு ஒரு 4 பாட்டு மட்டும் சொல்லிட்டு சாருக்கு ஒரு பாட்டு கொடுக்கணும் எப்படியும். என்ன சோகராகங்கள் நிறைய இருக்கு, மனசை தொட்ட சோகராகங்கள் நிறைய நமக்கு முன்னால் வந்துக்கிட்டே இருக்கு. இதே இன்னும் ஒரு 10 பல்லவி போடலாம். கொஞ்சம் நெளிதாரு செழியன் மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப நெளிதாரு. அந்த காலத்தில் விவித பாரதின்னு சொல்லி 9 to 11 மணிக்கு போடுவான். அகில இந்திய வானொலியில் புதன்கிழமை தோறும் போடுவான். பழைய வயசான ஆட்கள் என்னைய மாதிரி 50 வயசு ஆளுகளுக்கு தெரியும். ஒரு பாட்டு ஆமாம், ஜெபசிங்கோட ஒரு வயசுக்கு குறவு தான். ஆமாம், புதன்கிழமை தோறும் போடுவாங்க. அந்த புதன்கிழமை தோறும் எல்லா நாளும் ஒரு பாட்டு வரும். நீங்கள் கார்டு மட்டும் கொடுத்துட்டே இருங்க. புதன்கிழமை தோறும் ஆமாம், அந்த சார் சொல்லிட்டாரு, கண்கை இரண்டும் என்று உன்னை கண்டு சேருமோ காலம் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ கண்கை உன்னை கண்டு சேருமோ. நாளெல்லாம் பட்டினியாய் இருந்திடுவாய், ஒரு நாளிகை நம் பசி பொறுக்க மாட்டாய். மேலெல்லாம் உழைத்தே பாடுபட்டே மேன்மையாய் நாம் வாழ செய்திடுவாய். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அன்னையை போல் தெய்வம் இல்லை. அது தொழ மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. மனைவியை குழந்தையை மறந்து திரிந்தவனை வாழ்த்துவதாகாதடி, தந்தோ மன்னிக்க கூடாதடி. சிங்காரம் கெட்டு சீரைப்பட்ட பாதிக்கு சம்சாரம் ஏது கேடி, தங்கோ சம்சாரம் ஏது கேடி. போதுமா? பம்பரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, பம்பரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே. பம்பரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே. கட்டாணி முத்தடையே அனாத கட்டடையை தொட்டாலும் கைமணக்கும் சிங்காரி. கட்டாணி முத்தடையே காணாத முத்தடையை தொட்டாலும் கைமணக்கும் சிங்காரி. கட்டுப்படியாகலே காரணம் வேதனை, கட்டுப்படியாகலே காரணம் வேதனை. மனதை தவிக்க விட்டாலே, தங்கச்சிலை போல் மனதை தவிக்க விட்டாலே. பம்பரக்கண்ணா
நாளே காதல் சங்கல் சொன்னாங்க தங்கச்சிலை போல் வந்து மதுரை தவிக்க யாரா யாரா சுகமான பாட்டு சரிதானா? சுகமான கேள்வி என்ன இல்லை இருக்கு அடுத்தால. இதே நபர் பாடிய பல பேரும் சோக பாட்டுன்னு நினைக்கக்கூடிய ஒரு பாட்டு, ஆனால் அது உண்மையில் சோக பாட்டு இல்லை, அதே ஆள் பாடின பாட்டு. என்னையா என்ன வேணும்? ஒன்றும் இல்லையா? எல்லாரும் இல்லை ரொம்ப நேரம் ஆயிட்டுனா எந்திரிச்சு வேணா போங்க. ரைட்டு சரி ரைட்டு. பேர் கேட்காங்களா? நீங்கள் கேட்டீங்களா? ராகம் தான் ஏதோ கேட்கானோன்னு நினச்சிட்டாங்க. ரைட்டு. பிறக்கும் போது பிறக்கும் போதும் பிறக்கும் போதும் அழுகின்றான், பிறக்கும் போதும் அழுகின்றான். ஒரு நாளே இல்லாமல் சிரிக்க மறந்தானிடனே, ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தானிடனே, பிறக்கும் போதும் அழுகின்றாய், பிறக்கும் போதும் அழுகின்றாய். இரவின் கண்ணீர் பனித்துளியந்தார், முயலின் கண்ணீர் அலையென சொல்வார். இரவின் கண்ணீர் பனித்துளியந்தார், முயலின் கண்ணீர் அலையென சொல்வார். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும், இயற்கை சிரிக்கும். பிறக்கும் போதும் அழுகின்றான், பிறக்கும் போதும் அழுகின்றான். அன்னையின் கையில் ஆடுவதில் கண்ணியின் கையில் சாய்வதும் இன்பம். அன்னையின் கையில் ஆடுவதில் கண்ணியின் கையில் சாய்வதும் இன்பம். தன்னை அறிந்தால் உண்மை இன்பம், தன்னை அறிந்தால் உண்மை இன்பம். தன்னுகள் மறந்தால் பெரும் பேரின்பம், பெரும் பேரின்பம். பிறக்கும் போதும் அழுகின்றான், பிறக்கும் போதும் அழுகின்றான். ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. இந்த ரெண்டு பாடலையும் பாடியவர் ஜே.பி. சந்திரபாபு இல்லையா? ஜே.பி. சந்திரபாபு பாடியது. இவருடைய ஊர் எந்த ஊர்? இதான் கேள்வி. தூத்துக்குடியா? வேற ஆப்ஷன்? சரியான விடை இல்லை. பூர்வீக ஊரை கேட்கணும், விட்டுருங்க. ஆலங்குளம் இல்லை, பாவூர் சத்திரமா? அவர் கேட்டேன் தெரியுது, கேட்டுக்கிட்டு தான் நான் சொல்லுவேன். இல்லை ஏதாவது இருக்கா? ஆளுக்கு 100 ரூபா ரெடியாக வச்சுக்கிட்டுங்க. நான் சொன்னோம்னா எனக்கு தரணும் நீங்கள். இன்னும் இப்போ நான் ஒரு குழு கொடுப்பேன். இனிமே சொன்னால் பணம் கிடையாது. என்ன
செய்யது பீடி முதலாளி ரப்பானி மாமா ஊர் ஏதோ அதுதான். இல்ல அது உங்க ஊரு இல்ல இல்ல முக்குடல் இல்ல, முக்குடல் மாதிரி தான் அது. நானே சொல்லிட்டா, சீவலப்பேரி அருகே உள்ள சந்தப்பேட்டை தான் அவருடைய ஊர், பூர்வீக ஊர். என்ன பெர்த் சர்டிஃபிகேட் இல்ல ஏன்னு கேளுங்க. 1936 ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு, 34. அப்போ தாமிரபரணி கரையில சீவலப்பேரியை ஒட்டி ஒரு சின்ன நன்னீர் மீனவர்கள், அவங்க நன்னீர் மீனவர்கள் ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த வெள்ளத்துல அந்த வீடுகள் பூரா சோழி முடிஞ்சு போச்சு. தனுஷ்கோடியில எப்படி ஒரே ஒரு சர்ச்சு இருந்ததோ அதே மாதிரி ஒரு ஆர்சி சர்ச்சு இருந்தது இப்ப வரையிலும். இப்ப 4 வருஷத்துக்கு முன்னாலதான் ஆர்சி டயசிஸ் அதை கையில எடுத்து, அது வரையிலும் அது சும்மா ஒருத்தனும் போக மாட்டான். வேணும்னா நீங்க இன்னைக்கு வேணாலும் போய் பாருங்க, சந்தப்பேட்டை தான் அவருடைய ஊர். ஏதோ நான் சொல்லியிருக்கேனே ஒன்றும் கிடையாதா? இல்லையா? கைத்தட்டு விட்டுட்டா போதுமா? ரைட், ஓகே. ஆகவே நெல்லை மாவட்டத்துக்காரர் தான் அவரு. நெல்லை மாவட்டம் அப்படி பார்த்தாலும் தூத்துக்குடி பார்த்தாலும் பிரிவுபடாத அருமை நண்பர்களே, ஒரு அருமையான பட்டிமன்றத்திற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். நெல்லை மாவட்ட நிர்வாகத்தை என்னுடைய நன்றியை சொல்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுகாரும் எங்களுக்காக சேவைகளை கடன் கொடுத்திருக்கிறேன் என்னுடைய அன்பர்கள் வையனார் ராமசாமி, வக்கீல், இங்கே இருக்கிற கவிஞர்கள் எல்லாருக்கும் நான் கொஞ்சம் காலை குனிஞ்சு பாருங்க, கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க ஐயா. நம்முடைய வணக்க பூக்களும் நன்றி பூக்களும் அங்கே கிடக்கா வரிசையா கிடக்குன்னா நிறைய கிடக்கு. ஐயோ அன்பர்களே, ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், மணமக்களை வாழ்த்துறதுக்கு 100 பேர் வந்திருக்காங்க. ஒரு 100 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த 100 பேர்ல 99 பேர் மணமக்கள் வாழ்கன்னு வாழ்த்துறாங்க. எல்லாரும் ரோஜா பூ அள்ளி மணமக்கள் மேல போடுறாங்க. ஒரே ஒருத்தன் அந்த மாப்பிள்ளைக்கு முறை பொண்ணை வச்சிருந்தவன், அவன் அவளை கொடுக்கணும்னு நினைச்சான். எல்லாரும் நல்லாருன்னு வாழ்த்துனாங்க. அவன் மட்டும் நல்லாவே இரு அப்படின்னா எல்லாரும் பூக்களை போட்டார்கள். அவன் ஒருத்தனும் அவன் பொண்டாட்டி மட்டும் கல்லை போட்டாங்க. கல்லுன்னா கல் இல்லை, மனசுக்குள்ள. ஆகவே இந்த மணமக்களுக்கும் அவரை சார்ந்தவருக்கும் எது ஞாபகம் இருக்கும்? 99 பூ நல்லா ஞாபகம் இருக்குமா? ஒரே ஒரு கல் ஞாபகம் இருக்குமா? இந்த ஒரே ஒரு கல் தான் சோக கீதங்கள். ஆகவே அருமை நண்பர்களே, சோக கீதங்களே சுகராகம் என்ற இந்த தீர்ப்பினை மாமன்றத்திற்கு வழங்கி இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.